வராகி அம்மன் சக்தி வாய்ந்த தாயாக பக்தர்களை காத்து அருள் புரியும் தெய்வம். அவளை மனதார வேண்டினால் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்கி வெற்றி மற்றும் அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அந்த வராகி அம்மனை வழிபட மிகவும் சிறந்த நாள்தான் பஞ்சமி திதி. ஒவ்வொரு மாதமும் வரும் இந்த பஞ்சமி நாளில் அம்மனை நம்பிக்கையுடன் வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் குறையும், எதிரிகள் விலகுவார்கள், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. வராகி பஞ்சமி நாளில் பல பக்தர்கள் உபவாசம் இருந்து அல்லது சைவ உணவு மட்டும் சாப்பிட்டு அம்மனை வழிபடுவார்கள். அன்று காலை எழுந்தவுடன் வீட்டையும் பூஜை இடத்தையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் அம்மன் புகைப்படம் அல்லது சிலைக்கு ஓர் அழகான இடம் அமைத்து சிவப்பு நிற துணி வைத்து அலங்கரிக்கலாம். சிவப்பு நிறம் வராகி அம்மனுக்கு மிகவும் பிரியமானது என்று ஆகமங்களில் கூறப்படுகிறது. வராகி அம்மன் வழிபாடு செய்ய மிகச் சிறந்த நேரம் மாலை சூரியன் மறைந்த பிறகு. அந்த நேரத்தில் ஒரு விளக்கை ஏற்றி வழிபட வேண்டும். இந்த விளக்கை நெய் அல்லது நல்லெண்ணெய் வைத்து ஏற்றலாம். விளக்கின் ஒளி அம்மனின் சக்தியை வீட்டிற்குள் அழைத்து வரும் என்று நம்பப்படுகிறது. அந்த நேரத்தில் மனதை அமைதியாக வைத்து அம்மனை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். வராகி அம்மனுக்கு பூமியில் வளரும் உணவுகள் மிகவும் பிடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நிவேதனமாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, உளுந்து வடை, மாதுளை பழம் மற்றும் தேன் சேர்த்த உணவுகளை சமர்ப்பிக்கலாம். மேலும் சிவப்பு நிற பூக்கள், குறிப்பாக செம்பருத்தி அல்லது சிவப்பு தாமரை அம்மனுக்கு மிகவும் பிரியமானவை. இந்த பூக்களை சமர்ப்பித்து அம்மனை மனதார வேண்டலாம். வராகி பஞ்சமி நாளில் அம்மனை மகிழ்விக்க சில மந்திரங்களை சொல்லலாம். அதில் முக்கியமானவை வராகி காயத்ரி மந்திரம், வராகி மூல மந்திரம் மற்றும் வராகி கவசம். இந்த மந்திரங்களை பக்தியுடன் சொல்லும்போது அம்மன் அருள் கிடைத்து எதிரிகள் விலகி வாழ்க்கையில் பாதுகாப்பு கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். மனதில் இருக்கும் கவலை, பயம் அனைத்தையும் அம்மனிடம் சொல்லுங்கள். வராகி அம்மனை பஞ்சமி நாளில் வழிபட்டால் பல நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. இந்த வழிபாடு கடன் பிரச்சனைகளை குறைக்கும், எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு தரும், வாழ்க்கையில் செழிப்பு மற்றும் மன அமைதி தரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். மேலும் சிலர் 48 நாட்கள் தொடர்ந்து பஞ்சமி வழிபாடு செய்தால் அம்மன் அருள் அதிகமாக கிடைக்கும் என்று நம்பிக்கை வைத்துள்ளனர். வராகி அம்மனை நம்பிக்கையுடன் மனதார வேண்டினால் அவள் ஒரு தாய் போல தன் பக்தர்களை காத்து அருள் புரிவாள். அம்மன் அருள் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் வளமும் தரட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். மேலும் டிவோஷனல் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.